சுமார் ஒரு 80க்கும் மேற்பட்ட பெட்ரோல் பல்க்குகள் இயங்கி வருகிறது. அந்த பெட்ரோல் பல்க்கு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள்லாம் சொல்லாமல் எங்களை வந்து இந்த படுகொலியில் வந்து தள்ளிவிட்டார்கள். தள்ளிவிட்டு அந்த நிறுவனத்திலேருந்து எங்களுக்கு எந்த ஆதரவும் கிடையாது. நாங்கள் கடன் நிதிகள்லாம் வாங்கி கோடிக்கணக்கான ரூபா, அதுவும் அதில் உள்ள ஊழியர்கள் வந்து நாங்கள் சேர்க்குறதே ரொம்ப கஷ்டம். அதோட நாங்கள் தான் வந்து கோடிக்கணக்காக இது பணங்களை அதில் செலவழித்து மன உளைச்சலோட்ட ராத்திரியை பகலாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். அவன் வந்து இப்போ 100 ரூபாய்க்கு போடுறவங்க கூட ஒன்றும் இல்லை, ஒரு 30 ரூபாய்க்கு போடுறேன். அந்த 30 ரூபாய்க்கு போடும்போது எங்களுக்கு 50 பைசா தான் கிடைக்குது. 50 பைசாவுக்கு இது பண்ணுறதுக்கு அவன் என்ன செய்கிறேன், தீய பொருதி நான் இதை விட்டுருவேன், காசு கொடுக்க மாட்டேன். இப்போ வந்து முன்னாடியெல்லாம் கையில் காசு கொடுத்து தான் போடுற சூழ்நிலையாக இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே ஆன்லைனில் பண்ணுறான். அது ஆன்லைனில் பண்ணால் நாங்கள் அந்த ஊழியர்களை வந்து நாங்கள் அந்த எங்களுக்கு வந்து அவங்க கணக்கு கரெக்டாக காமிக்கணும். 100 ரூபாய்க்கு போட்டால் அதில் உள்ள நம்பரை எங்களுக்கு நோட் பண்ணி வச்சுருக்கணும். நாளைக்கு ஸ்டேட்மெண்ட் வரும்போது எங்களுக்கு காமிக்கணும். அதனால் அவங்க கேட்கும்போது, என்ன என் ஃபோன் நம்பரை நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க, நான் அதெல்லாம் போட்டாச்சு அப்படின்றேன். அப்புறம் போட்டாச்சுன்னு சொன்ன ஒரு படம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் 2 பேரை கூட்டிகிட்டு வந்து, நீ என்ன காசு கேட்குற, காசெல்லாம் கொடுக்க முடியாது, உன் பல்க்கு இருக்காது, நாளைக்கு உடச்சி போகிறோம் அப்படி சொல்கிறேன். இவ்வளோ ஒரு பெரிய மிரட்டல். அங்கே வர்றவன் சாதாரணமாக வர்றவங்க இல்லை, ஆயுதத்துங்களோட்ட வர்றேன். நாங்கள் ஃபுட்டேஜில் அதெல்லாம் பாங்க, நான் எஸ்பியை கூட நான் சந்திப்பேன் அப்படின்றேன். அதெல்லாம் எங்களுக்கு சட்டப்படி அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும். இன்னும் அதுதான் எங்கள் அப்படி இருந்தால் தான் நாங்கள் வந்து இந்த தொழிலே நடத்த முடியும். அதோட எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட மிரட்டுறாங்க. ஏன்னா அதனால் எந்த ஒரு சின்னதாக இருந்தாலும், இப்போ நீங்கள் வந்து போலீஸ் துறையிலேருந்து நீங்கள் பீட்டு டெய்லி போட்டு வந்து கையெழுத்து போடுறீங்க, அது போட்டாலும் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் இருக்கிறீங்க, அப்புறம் போன பிற்பாடு அப்புறம் வந்து எங்களை மிரட்டுறாங்க. அதனால் சரியான பாதுகாப்பு கொடுக்கணும். அதே மாதிரி ஒன் சைடாக வந்து நாங்கள் வந்து பாதிக்கப்படும் போது அவன் மண்டையை உடச்சிக்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாண்டா எங்களையும் வந்து நீங்கள் வந்து அது இது போடக்கூடாது. நீங்கள் ஃபுட்டேஜில் என்ன இருக்கோ அதை வந்து சரியாக ஆய்வு பண்ணி அதுபடி தான் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கொள்ளுங்க. என் பேர் சதாசிவம், ஊத்திக்குளம் பல்க்கு டீலர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.